ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வெனஸ்டே vlog பார்க்கலாமா? காலையிலே வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்பவும் கடலை குழம்பு தான் பண்ண போகிறோம். கடலை வந்துட்டு நேற்று நைட்டே வந்துட்டு ஊற வச்சுருந்தோம். அப்புறம் காலையில் வந்துட்டு அது எடுத்து குக் பண்ணி வச்சுட்டு குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். குழம்புக்கு வந்துட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா கொரியாண்டர் பவுட்ரு, சில்லி பவுட்ரு அண்ட் டர்மரிக் பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா கடலை, அதிலேருந்து கொஞ்சம் கடலை அப்புறம் ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நான் அப்படி சேர்க்கும்போது குழம்புக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அப்புறம் கடலை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி குழம்பு வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் தான் வந்துட்டு அப்பம் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்பத்துக்கு வந்துட்டு நேற்று நைட்டே மாவு அரைச்சி வச்சுருந்தோம். காலையிலே வந்துட்டு பச்சரிசி ஊற வச்சுருந்தோம். அந்த பச்சரிசி அப்புறம் வந்துட்டு தேங்காய், சாதம், ஈஸ்ட்டு, சர்க்கரை இதெல்லாமே போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காலையில் வந்துட்டு உப்பு போட்டு அப்பம் ஊற்றி எடுத்துட்டேன்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு ரெடியாகிடும், நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மதியம் வந்துட்டு ஒரு 12:30 போல் தான் வந்துட்டு குக் பண்ண ஆரம்பித்தோம் லஞ்சு. வெஜிடபிள் பிரியாணியும் சலாடு தான் பண்ணியிருந்தோம். தயிர், வெங்காயம் போட்டு சலாட் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3:30 போல் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். போண்டி ரோக் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். ஒரு 1/2 hour வந்துட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 6:45க்கு படம் போட்டிருந்தாங்க. போண்டி ஜீவா ருக்மணியில் வந்துட்டு ஜனநாயகன் படம் போட்டிருந்தாங்க. படம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. தளபதியோட ஃபைனல் மூவி. ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் புரியலை, ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தான் அப்படின்னு எனக்கு தெரியலை. பசங்க சொல்லப்போனால் பசங்க வந்துட்டு பார்க்க வேண்டிய படம் தான், ஆனால் வந்துட்டு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.